ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஆஃப் நெல்சா. நான் உங்க மகேஷ். இந்த எபிசோட் ஒரு புது செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த செக்மெண்ட்டோட பேரு மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்ன்ற இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் இன்டர்ஸ்டெல்லார். இந்த படத்தோட டைரக்டர் பேரு கிறிஸ்டோபர் நாலன். இந்த படத்தோட ரைட்டர் ஜோனதன் நாலனும் கிறிஸ்டோபர் நாலனும் சேர்ந்து தான் இந்த படத்தை ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றதால இந்த படத்துல ஒரு சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட பேரு கீப் த்ரோன். இந்த படத்தை நான் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றதுக்கு காரணம் இந்த படத்தோட விஷுவல், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க்ல இருந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே தரமா இருக்கும். அதனாலதான் இந்த படம் மாஸ்டர் பீஸ். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க. பூமியில மனுஷங்க வாழக்கூடிய தகுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது. மணல் புயல் அதிகமா வர ஆரம்பிச்சிருது. பூமியில இருந்த பயிர் வகைகள் எல்லாமே அழிஞ்சு போகுது. கடைசியா பூமியில மனுஷங்க சாப்பிடுறதுக்கு இருக்குது மக்காச்சோளம் மட்டும்தான். இந்த படத்தோட ஹீரோ கூப்பர். அவர் நாசால பைலட்டா இருந்தவர். ஆனா இப்ப விவசாயியா இருக்காரு. இவரோட வீட்டை சுத்தி பெரிய பெரிய ராட்சச இயந்திரங்கள்லாம் தானா நிக்குது. இந்த சீனுக்கு அப்புறம் கூப்பரோட மகள் மர்ஃப் சொல்றாங்க, என் ரூம்ல ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் என் புக் ஷெல்ஃப்ல இருக்க புக்ஸ் எல்லாமே தள்ளி விடுது. இதை பாருங்க, உங்க லேண்டர் கூட இந்த பேய் தான் தள்ளி உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சிக்கு பதில் நமக்கு கடைசியில தான் தெரியும். கூப்பரோட ஃபேமிலியோ ஒரு பேஸ்பால் மேட்சுக்கு போயிருக்காங்க. அந்த மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே மணல் புயல் வர்றதை காட்டுறாங்க. அந்த இடத்துல மேட்ச் நிக்குது. அதுக்கப்புறம் கூப்பரோட ஃபேமிலி வீட்டுக்கு வரும்போது மேல இருக்க ரூம்ல ஒரு ஜன்னல் ஓப்பன் ஆகி மணல்கள் எல்லாம் உள்ள வந்துருது. அந்த இடத்துல போய் கூப்பர் பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அந்த மணல்கள் எல்லாம் சமமா படியாம ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது ஒரு மாஸ்கோட். அந்த மாஸ்கோட கண்டுபிடிச்சு அவர் டீகோட் பண்றாரு. அது ஒரு அட்ரஸ். அந்த இடத்துக்கு கூப்பர் மட்டும் தான் கிளம்பி போறாரு. ஆனா கார்லயே அவரோட மகளான மர்ஃபும் ஒழிஞ்சுக்கிட்டு கூடயே போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகுறாரு. அவரை அந்த இடத்த அரெஸ்ட் பண்றாங்க. அது யாருன்னு கேட்டனா ஒரு ரோபோட் தான். இந்த படத்துல வர ரோபோட் ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் கிடையாது. இந்த படத்துல வர ரோபோட் ஒரு பேனல் மாதிரி பாட்சியா தான் இருக்கும். 2 கண்ணு மாதிரி டிஸ்பிளே இருக்கும். அந்த ரோபோட்டோட பேர் தான் டர்ஸ். இன்னொரு ரோபோட் பேரு கேஸ். மார்ஸ்ன்ற ரோபோட் கூப்பரையும் கூப்பரோட மகளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போகுது. ப்ரொஃபசர் பிராண்ட் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, பூமியில மனுஷங்க வாழ தகுதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. மணல் புயல் மற்றும் சாப்பாட்டு பற்றாக்குறையால பூமி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அதனாலதான் வேற ஒரு கிரகத்தை தேடிட்டு இருக்கோம். அது எப்படி சாத்தியம்னு நம்ம கூப்பர் கேட்கும்போது ப்ரொஃபசர் பிராண்ட் சொல்றாரு, சேட்டனுக்கு பக்கத்துல ஒரு வார்ம்ஹோல் இருக்கு. அந்த வார்ம்ஹோல் வழியா வேற ஒரு கேலக்சிக்கு போகலாம். அந்த கேலக்சிக்கு என்னோட தலைமையில 12 பேரு முன்னாடியே போயிட்டு 3 இடத்துல வாழக்கூடிய தகுதி இருக்குன்னு சிக்னலும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்னு ப்ரொஃபசர் பிராண்ட் சொல்றாரு. கூப்பர், அப்ப மக்கள் எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ப்ரொஃபசர் பிராண்ட் சொல்றாரு, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கிராவிட்டி மற்றும் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதான் மக்களை இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியும். இதுதான் பிளான் ஏ. பட் பிளான் பின்னு ஒன்று இருக்கு. நம்ம போலனாலும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நீங்க அங்க கொண்டு போக போறீங்க. 5000 கருமுட்டைகளை எடுத்துட்டு போயிட்டு அங்க மனுஷங்களா உருவாக்க போறீங்க. அதுக்கப்புறம் மனுஷங்க வேற ஒரு கிரகத்துல அலைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. கூப்பர் ப்ரொஃபசர் பிராண்ட் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கூப்பரோட மகள் கிட்டையும் அவங்க ஃபேமிலி கிட்டையும் பிரியா விடை கொடுத்துட்டு கிளம்ப போறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட 2 வாட்ச் இருக்கு. அதுல ஒரு வாட்சை அவங்க மகள் கிட்டையும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இதுல இருந்து ஸ்பேஸ்ல அவங்க பயணம் ஆரம்பிக்குது. ஸ்பேஸ்ல போய் இவங்க ஸ்பேஸ்ஷிப் எடுத்துன்னு போயிட்டு எண்டோரன்ஸ்ல டாக் பண்ணிட்டு எண்டோரன்ஸோட சாட்டன் பிளானட் பக்கத்துல இருக்க வார்ம்ஹோலை நோக்கி பயணம் ஆரம்பிக்குது. இவங்க டீம்ல மொத்தம் ஒரு 4 பேர். கூப்பர், டோயல் மற்றும் ரோம்லி, அப்புறம் எமிலியா பிராண்ட். எமிலியா பிராண்ட் இந்த வார்ம்ஹோல்ல அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு கை ஹேண்ட் ஷேக் பண்ணுது. இதையும் கடைசியில நம்மளுக்கு திருப்பி காட்டுவாங்க. இவங்க எல்லாருமே அந்த வார்ம்ஹோலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு கேலக்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க பார்க்க வேண்டிய பிளானட் மொத்தம் 3. மில்லர் பிளானட், மேன் பிளானட், அப்புறம் எட்மேன் பிளானட். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது மில்லர் பிளானட். மில்லர் பிளானட் பக்கத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அந்த பிளாக் ஹோலால இங்க டைம் லைனே வேற, டைம் டைமென்ஷனே வேற. மில்லர் பிளானட்குள்ள 1 மணி நேரம் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஓடி போகும் அப்படின்னு ரோம்லி சொல்றாரு. இதுக்கு நம்ம ஒரு நார்மலான எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். நம்ம MS பிளேயர்ல ஒரு நிமிஷம் இருக்க வீடியோவை போட்டுட்டு ஃபுல்லா ஸ்லோவா வச்சுட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் போயிடும். ஆனா 20 செகண்ட் டைம் ஓடி இருக்கும். இது ஸ்பேஸ்ல சாத்தியம் தான். ரோம்லிய எண்டோரன்ஸ்லேயே விட்டுட்டு டோயல், எமிலியா பிராண்ட் மற்றும் கூப்பர் கூட கேஸ் என்ற ரோபோட்டும் கீழே போகுது. மில்லர் பிளானட்ல போய் இறங்கின உடனே தண்ணி இருக்கிறத பார்த்த உடனே ஓகே தண்ணி இருக்கு, இந்த உலகத்துல வாழலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு செல் அமீபாவே நீர்ல தான் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த உலகமே உருவாயிருக்குன்ற ஒரு தேரி இருக்கு. அதனால இந்த உலகம் வாழ தகுதியானது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய ராட்சச அலை வருது. அந்த அலையில சிக்கி டோயல் செத்து போறாரு. ஏன் இவ்வளவு பெரிய அலை அங்க தோன்றுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அலைக்கு காரணம் பக்கத்துல இருக்க பிளாக் ஹோலோட ஈர்ப்பு விசை தான்.
அந்த ஈர்ப்பு விசையால தான் அவ்வளவு பெரிய அலை தோணுது. அது எப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்திலேயே கடல்ல பௌர்ணமி அன்னைக்கு அலைகள் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கும். அது 3 நாளா நடக்குது. அதே மாதிரிதான் அங்க அந்த பிளாக் ஹோலோட இவ்வளவு பெரிய அலை தோன்றுது. இந்த இடத்துல கூப்பரும் எமிலியா பிராண்டும் பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம இழந்திருக்கோம், இப்போ இவ்வளவு வருஷம் போயிருச்சே, நம்மளால எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எமிலியா பிராண்ட் சொல்லுவாங்க, டைம்ன்றது டைமென்ஷன் கிடையாது, நம்மளால எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அடுத்த ஆள் அங்க பெருசா வர ஆரம்பிக்குது. இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா விஷுவல் பண்ணியிருப்பாங்க, செம்மையா இருக்கும். கேமராமேன் ஒயிட்மா இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாரு. சூப்பர் விஷுவல்ஸ் தான் நம்மளுக்காக எடுத்து காட்டுவார். அதுக்கப்புறம் அந்த பிளானெட்ல இருந்து தப்பிச்சு எண்டோரன்ஸ் போறாங்க. எண்டோரன்ஸ்குள்ள வரும்போது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. எண்டோரன்ஸ்ல இருக்க ரோம்லி என்ன சொல்லுவாருன்னா, நீங்க போய் 22 வருஷம் ஆச்சு, நீங்க வருவீங்கன்றது நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. டோயல் எங்க அப்படின்னு கேட்கும்போது கூப்பர் வந்து எதுவும் பேசாம உள்ள போயிடுவாரு. ஆனா எமிலியா பிராண்ட் சொல்லுவாரு, டோயல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. 22 வருஷம் ஓடி போச்சு அப்படின்றத, கூப்பரோட பையனுக்கு கல்யாணமே இருக்கும், பொண்ணு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டு இருப்பாங்க, இது எல்லாமே கூப்பர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அந்த காட்சி எல்லாம் மனசை உருக்கக்கூடிய காட்சி. ஒரு இப்ப கூட ஒரு ஃபீல் பண்ற மாதிரி காட்சிகள்லாம் அந்த மீம்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. கூப்பர் அந்த இடத்துல உட்காந்து அழுகுற மாதிரி ஒரு சீன், அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய பிளானட் மேன் பிளானட். ஆனா எமிலியா பிராண்ட் சொல்றாங்க எட்மேன் பிளானட் போவோம் அப்படின்ட்டு. ஆனா கூப்பர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எட்மேனை லவ் பண்றீங்க, அதனால அங்க போகணுமா அப்படி கேட்கிறாரு. அது ஓகே, நம்ம மேன் பிளானட்டுக்கே போகலாம் அப்படின்ட்டு மேன் பிளானட்ல போய் இறங்கி பாக்குறாங்க. அங்க மேன் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அங்க ஒரு ரோபோட் இதே மாதிரி இருந்திருக்கும். அந்த ரோபோட் வந்து பார்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாரு. மேனை எழுப்பி கேட்கும்போது, இந்த உலகம் வந்து வாழ்றது தகுதியான உலகம் அப்படின்ட்டு அவர் என்னென்ன சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த உலகம் வாழக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு உலகம் அப்படின்னு சொல்லி. மேன் வந்து பொய் சொல்லிதான் அந்த மேன் பிளானட்டுக்கே வர வச்சிருப்பாரு. கூப்பரை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவரை தள்ளி விட்டு அவர் அந்த இடத்துல கொல்ல ட்ரை பண்ணுவாரு. அவர் ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டு இவர் மேலே ஏறி கிளம்பி வந்துருவாரு. அவரோட மைக்ரோஃபோன் எடுத்து எமிலியா பிராண்டுக்கு மெசேஜ் அனுப்புறோம். எமிலியா பிராண்ட் ஒரு ஷிப் எடுத்துட்டு போய் கூப்பரை காப்பாத்துறாங்க. இதே சமயத்துல ரோம்லி இன்னொரு இடத்துல பிரிச்சு வச்சிருந்தா அந்த ரோபோட்டை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரோபோட் பிளாஸ்ட் ஆகி அந்த இடத்துல ரோம்லி இறந்து போறாரு. மேன் ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுறாரு. மேலே போயிட்டு டாக் பண்ண ட்ரை பண்றாரு. இதே சமயத்துல இன்னொரு ஸ்பேஸ்ஷிப்ல வர நம்ம கூப்பர் மற்றும் எமிலியா பிராண்ட் அப்புறம் டார்ஸும் கேஸும் இவங்க 4 பேரும் பின்னாடியே வராங்க. மேன் கிட்ட சொல்றாங்க, நீங்க அதை டாக் பண்ண முடியாது, இதுக்கு டார்ஸோட உதவி வேணும், டார்ஸ் இல்லாம உங்களால அங்க டாக் பண்ண முடியாது, சொன்னா கேளுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் மேனுவலா ட்ரை பண்ண போய் அந்த இடமே பிளாஸ்ட் ஆகி ஒரு பக்கத்து எண்டோரன்ஸ் வெடிச்சு செதறும். அந்த காட்சியை ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. அது ஐமேக்ஸ் கேமரால விஷுவல் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்டோரன்ஸ் வெடிச்ச அந்த போர்ஸ்ல வழக்கமா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு வேகத்தை விட ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கூப்பருக்கு வேற வழி கிடையாது, எண்டோரன்ஸ்ல எப்படியாவது உள்ள போயே ஆகணும். இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன். இந்த சீன்ல வந்து சீட்டோட நுனியில உட்காந்து பார்க்க வைக்கிற சீன். எமிலியா பிராண்ட் கேட்பாங்க, கூப்பர் வாட் யூ டூயிங் அப்படின்னு கேட்கும்போது கூப்பர் சொல்லுவாரு, டாக்கிங் அப்படின்னு சொல்ற அந்த சீன் வேற ரகமா இருக்கும். அதுக்கு பின்னாடி நம்ம ஆன்சிமரோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா பிரிச்சு எடுத்துருவாரு. அந்த இடம் பயங்கரமா இருக்கும். அது ஒரு ஆர்பிஎம்ல சுத்துது. அந்த ஆர்பிஎம்க்கு இவங்களோட ஷிப்பையும் கூப்பர் சுத்த வச்சு அதில் டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம டார்ஸ் தான். ஒரு வழியாக ஸ்பேஸ் ஷிப்பை அந்த எண்டோரன்ஸ் கூட டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பிக்குது. எண்டோரன்ஸ் பிளாக் ஹோலோட ஏர்பேஸுக்குள்ள மாட்டிக்கிச்சு. எண்டோரன்ஸை வெளியே எடுத்தாதான் எட்மேன் பிளானட்டுக்கே போக முடியும். ஆனால் இவங்க கிட்ட போதிய ஃபியூல் இல்லை. ஆனால் கூப்பர் ஒரு பிளான் பண்ணி இவங்க மேன் பிளானட்லேருந்து வந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெளியே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் நம்ம கூப்பர் இருக்க ஒரு தெரஸ்டரை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேன் பிளானட்டுக்கு போற மாதிரி வழி பண்றாரு. இவங்க மேன் பிளானட்ல இருந்து வந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்ல தான் டாஸ் இருக்கும். டாஸ் ஃபர்ஸ்ட் எண்டோரன்ஸ்ல இருந்து ஹெஜெட் ஆயிட்டு வெளியே போயிடும். ரெண்டாவதும் தயாராகட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எமிலியா பிராண்ட் கேட்பாங்க, ரெண்டாவதுன்னா அப்ப நீ தான் கூப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கூப்பர் எண்டோரன்ஸ்ல இருந்து ஹெஜெட் ஆனா தான் நம்ம எமிலியா பிராண்ட் எட்மேன் பிளானட்டுக்கு போக முடியும் அப்படின்றது கூப்பருக்கு தெரியும். அதனால அதுல இருந்து எட்ஜெட் ஆகுறாரு. அவரும் பிளாக் ஹோல்குள்ள போறாரு. பிளாக் ஹோல்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு விஷுவல் தோன்றுது. அது என்னன்னா டைமென்ஷன். டைம் டைமென்ஷனை நம்ம பார்க்குற மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அது யார் உருவாக்கணுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா டைம் டைமென்ஷன், அந்த கிராவிட்டி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதான இதுவே அந்த இடத்துல தான் வரும். 5th டைமென்ஷன்லேருந்து நமக்கு புரியுற மாதிரி 3rd டைமென்ஷனில் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்குள்ள கூப்பர் விழுந்துறாரு. கூப்பர் அவங்க பார்க்குற காட்சி என்னன்னா அவரோட புக் ஷெல்ஃப் தான். அந்த பக்கம் அவரோட பொண்ணு இருக்கிறத பார்க்குறாரு.
நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணுகிட்ட போய் சொல்லும்போது வர காட்சிகள்லாம் வருது. அப்ப நம்ம கூப்பர் கதறாரு, வேணாம் போகாத போகாதன்னு. அந்த சீன்கள் எல்லாம் அப்பா மகளுக்கான பாசத்தை ரொம்ப சூப்பரா காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதே சமயத்துல பூமியில வாழக்கூடிய தகுதி ரொம்ப கம்மியானதால மர்ஃப் வந்து சொல்றா, அவங்களோட அண்ணனை வந்துரு என் கூட, நான் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபா இருக்கும், கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்ட்டு அவங்க அண்ணனை கூப்பிடும்போது, நான் வரமாட்டேன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மர்ஃப் என்ன பண்றாங்க, அந்த சோளம் தோட்டம் இருக்கிறதுனால தான் அவன் வரமாட்டான் அப்படின்றதால அந்த சோள தோட்டத்தையே எரிக்கிறாங்க. எரிச்சிட்டு திருப்பி அவங்க அந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாரு. அந்த வாட்ச் வச்சு ஒரு கோடை, அதாவது அந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத அந்த இடத்துல தான் கூப்பர் அவங்களோட பொண்ணான மர்ஃப்க்கு கொடுக்குறாரு. மர்ஃப் வந்து இப்போ ஒரு சயின்டிஸ்டா இருக்காங்க. மர்ஃப்க்கு அந்த கோடு கிடைச்சதால அதுக்கப்புறம் தான் ஈக்குவேஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அந்த இடத்துல இருந்து பூமியிலேருந்து அவங்க கிளம்பி வர மாதிரி காட்டப்படுது. இவ்வளோ நேரம் தேர்ட் டைமென்ஷன் அவங்க காட்டினது வந்து அதோட பேர் வந்து டெசரட். டெசரட் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி ஒரு விஷுவல் வருது. அந்த விஷுவல்ல தான் எமிலியா பிராண்ட் ஒரு சீன்ல ஒருத்தவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கூப்பர் தான். அதுக்கடுத்த காட்சியில கூப்பர் அந்த இடத்துல மயங்கி விழுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் முழிச்சுக்கிறாரு. அவர் முழிச்சுக்கிறது கூப்பர் ஸ்டேஷன்ல. இவர் கொடுத்த கோஆர்டினேட்ஸை வச்சு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனே உருவாக்கி அதுக்கு அவரோட அப்பா பேரான கூப்பர் அப்படின்றத வச்சு கூப்பர் ஸ்டேஷன்ல பூமியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவர் ஏஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடே சூப்பரா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல தான் டார்ஸ்ன்ற ரோபோட்டும் இருக்கும். ரோபோட்டை சரி பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்னும் மர்ஃப் உயிரோட இருக்காங்க. ஸ்பேஸ்க்கும் பூமிக்கும் டைம் வேரியேஷன் ஆகும். இதுல வந்து மர்ஃப்க்கு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூப்பருக்கு இப்போ வந்து 128 வயசு கிட்ட ஆகுது. ஆனா அவர் இன்னும் இளமையா தான் இருக்காரு. கூப்பர் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க மகளான மர்ஃப் கிட்ட பேசுறாங்க. நான் தான் அந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியும்னு மர்ஃப் சொல்றாங்க. உங்களால தானே நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சி வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே, எந்த அப்பாவும் தான் பொண்ணு சாவறதை பார்க்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. கூப்பர் வந்து மர்ஃபை பார்த்து கேட்குறாங்க, நான் எங்க போறது அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் பிராண்ட் இருக்காங்களே, பிராண்ட் கிட்ட போ மர்ஃப் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கூப்பர் கிளம்புறாரு. இந்த இடத்துல காட்சி முடிஞ்சு எமிலியா பிராண்ட் இருக்க இடத்த காட்டுறாங்க. எட்மன் பிளானட். எட்மன் வந்து சிக்னல் கொடுத்துட்டு படுத்த அப்பயே ஒரு பெரிய பாறை உடைஞ்சு அவரோட இது மேல விழுந்து எட்மன் அந்த இடத்துல உயிரோடு இல்லை. மக்கள் வாழ்றதுக்கான லைட்ஸ் இதுவெல்லாம் செட் பண்ணி அந்த உலகம் வந்து வாழ்றதுக்கான தகுதியான உலகம் அப்படின்றத நமக்கு காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்துக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நீ ஏன்டா இப்போ போடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நம்ம ஒரு நாள் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வீடியோவும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற ஆசை எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால இந்த வீடியோ பண்றேன். நிறைய வாட்டி ஃபோனில் பார்த்துருக்கேன், அப்புறம் டிவியில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2023 அப்பவே இந்த படம் வந்து ஒரு மால்ல 4DXல பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடைச்சு. அந்த லாஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் போயிட்டு அந்த படத்தை பார்த்தேன். அப்பவே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த படத்தை ஒரு வாட்டியாச்சும் நான் ஐமேக்ஸ்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த டைம்ல தான் 10 இயர் ஆனிவர்சரி திருப்பி நாங்கள் ரீரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு மாசம் முன்னாடியே புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 7th போய் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஓகே, இந்த படத்தோட விஷுவல்ஸை சொல்லி ஆகணும். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ல இந்த படத்தோட விஷுவல் வேற ரகம். இந்த படத்தோட கேமராமேன் ஒயிட்மா, அவரோட விஷுவல் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்தோட டைரக்டர் கிறிஸ்டோபர் நாலனோட கிரியேட்டிவிட்டி வேற ரகம். எப்படி சொல்றேன்னா, இவரோட படங்கள் எல்லாமே தனித்துவமா இருக்கும். அவரோட விஷுவலே பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல நிறைய சிஜியே கிடையாது. நம்ம பார்த்த நிறைய சிஜி படங்கள் கூட இப்ப வந்து நம்மளுக்கு கம்மியா தெரியலாம். பட் ஆனா இந்த படம் எப்ப பார்த்தாலும் மாஸ்டர் பீஸ், சூப்பரா இருக்கும் இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே. அதுதான் நமக்கு பெரிய ட்ரீட்டே. ஓகே, அடுத்தது வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக். ஆன்சிமர் வந்து இந்த படத்தோட உயிர். பயங்கரமான பிஜிஎம்ஸ் கொடுத்து சூப்பரா நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங்கும் சரி, இந்த படத்தோட ஹார்ட் ஒர்க்கும் சரி சூப்பரா இருக்கும். படமே தங்கங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த மாஸ்டர் பீஸ் மூவியோட நான் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நான் உங்க மகேஷ். நன்றி, வணக்கம்.